வணக்கம். இன்று துறவு அதிகாரத்தின் 8வது குறளை நாம் பார்க்கலாம். அனைத்து பற்றுக்களையும் நாம் நீக்கிவிட்டால் நாம் மிகச்சிறந்த துறவு நிலையை மேற்கொள்ளுவதாக பொருள் இல்லையா? என்னென்ன பற்றுன்றது ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். உலகியலில் இருக்கக்கூடிய அனைத்து பற்றுக்களையும் ஒருவன் முழுமையுமாக நீக்கிவிட்டால் அவனே மிகச்சிறந்த துறவு நிலைக்கு தகுதி உள்ளவனாக அமைகிறான். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவன் இந்த உலக மாயைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆசைகள், உணர்வுகள், இச்சைகள் அனைத்துக்கும் அடிமைப்பட்டு அந்த மாய வலையில் சிக்கி தவிப்பவனாக கொள்ளப்படுகிறான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னாக்கா, அனைத்து பற்றுக்களையும் விட்டவர்கள் மிகச்சிறந்த துறவு நிலையை மேற்கொள்ளுபவர்களாக கருதப்படுவார்கள். அப்படி இல்லாமல் எல்லா பொருளின் மேலும் பற்றும் ஆசையும் கொண்டு நாம் இருக்கும் பொழுது இவை எல்லாம் என்ன என்றால் மாய வலைகள், நிலையற்ற தன்மை கொண்டவை. ஆனால் அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப பெருசாக நினச்சி ஆசைப்பட்டு அந்த வலையில் போய் சிக்கி கொள்கிறோம். அதனால் அந்த பற்று விடாதவர்கள் மாய வலையாகிய ஆசைகளுக்குள்ளும் இன்னல்களுக்குள்ளும் இச்சைகளுக்குள்ளும் தங்களை செலுத்தி கொண்டு மயக்கமுற்றவர்களாக அமைகிறார்கள் என்று இந்த குறள் சொல்லுகிறது. மயக்கம்னு சொன்னால் நம்ம கீழே உழுற மயக்கம் கிடையாது. மயங்கிய நிலை, அதாவது மற்ற பொருள்களின் மேல் இருக்கிற ஆசை நம்ம கண்ணை கட்டிடும். நமக்கு இது மேலே தான் பற்று இருக்குமே தவிர இறைவன் மீது பற்று வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதைத்தான் இந்த குறள் வலியுறுத்தி கூறுகிறது. இந்த குறள், தலைப்பட்டார் தீரத்தூரந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். தலைப்பட்டார் தீரத்தூரந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்பதுதான் இந்த குறள். மிக அழகாக சுருக்கமாக துறவின் நிலையை பற்றி வள்ளுவ பெருந்தகை இந்த குறளில் நமக்கு விளக்கிவிட்டார். விளங்கிக் கொள்ளுவோம். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.